Hi, Cinephiles and Siddharth Sundarajan. So, இந்த வாரத்துக்கான சினி அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். So, let's go. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஆண் பாவம் பொல்லாதது, பாகுபலி, தி எபிக் அண்ட் ஆரியன் மூணுமே நான் என்ன பார்க்கல. சம்பளம் வரணும்ல, சம்பளம் தான் பார்க்க முடியும். ஸோ 5ஆம் தேதி சம்பளம் வந்துடும். அதுக்கப்புறம் மேபி இந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆரியன் டூப் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் முடிஞ்சா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது போக 2 மலையாள படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது பார்க்கணும். அதுக்கப்புறம் தெரியல, ஒரு 2 படங்கள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போடுவோம், என்ன ரிவ்யூ என்ன இதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது டீசர், ட்ரெய்லர், ப்ரோமோஸ் அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசி யூனிவர்ஸ் கிடையாது, டிசி அப்படிங்கிற படம் அருண் மத்தேஸ்வரனோட படம். கூலி படத்தோட இன்டர்வியூ சமயத்திலே வந்துட்டு லோகி சொல்லியிருந்தாரு, அடுத்து என்னுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் இருக்கு, அந்த படம் ஒன்று இருக்கு, அது போக நான் ஆக்டரா ஒரு படம் பண்றேன் அருண் மத்தேஸ்வரனுடைய டைரக்ஷன்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படம் தான் இந்த படம். படத்தோட பேர் டிசி அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம் என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் இதுக்கு வந்துட்டு நேற்றுக்கு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க, கன்னு ரோஸும் வச்சு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஓஜி படத்தோட ரெஃபரன்ஸ் போல இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. இதுல மூஞ்சி ஃபுல்லாத்தோட லோக்கி நடந்து வராரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு கத்தியோட, அண்ட் இன்னொரு பக்கம் வமிகா கேபி, அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூன்னு நினைக்கிறேன். அவங்க மலையாளத்துல படம் பண்ணியிருக்காங்க. அந்த இது கோதான்னு ஒரு படம். தெலுங்கு ஆக்ட்ரஸ். தமிழ்ல படம் பண்ண மாதிரி எனக்கு பெருசா தெரியல. மேபி பண்ணாங்களா எனக்கு தெரியல, இதான் டெபியூன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், தெரியல. பட் அவங்க வந்துட்டு ஒரு ரோஸ் எடுத்து தலையில வச்சுட்டு வராங்க. அண்ட் அவங்க கையில என்னங்கிறது பாத்தீங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அண்ட் லவ் படம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்றாங்க. பட் இந்த டீசர், இந்த கிளிப்ஸ் ஒன்றும் பெருசா இம்பாக்டா இல்லை. வழக்கம் போல ரத்தத்தோட வர மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னு தான் எனக்கு வந்துட்டு ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா கூலிக்கே பார்த்துருந்தா தெரியும். கூலி படத்தை வந்துட்டு நார்மலா விட்டுருந்தாலே அது ஓரளவுக்கு ஒரு நல்ல படமா வந்துட்டு அமைஞ்சிருக்கும். அதுக்கு ப்ரமோஷனுக்காக வந்துட்டு ஆவுன்னு கிளப்பி விட்டு, அது போக வந்துட்டு இந்த மோனிகா சாங் எல்லாம் வைக்க சொன்னதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜெயிலருக்கு நெல்சன் கிட்ட தம்பி நீ பாத்துக்கப்பான்னு கொடுத்த மாதிரி லோக்கி கிட்ட நீ பாத்துக்கப்பான்னு விட்டுருந்தாங்கன்னா மேபி நல்லா வந்திருக்குமோ என்னமோ. கூலியும் கூட என்னவோ சரி, கூலியே ஒரு மிட் படமா அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்துல என்ன பண்றாங்க என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். DC, you ready? அடுத்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படத்து சீரிஸோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 5ஆம் சீசனோடைய ட்ரெய்லர். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி வந்திருக்கிற லீக்ஸ் அந்த ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது கதையா என்ன தெரியுது அப்படின்னா, சொன்ன மாதிரி வீலர் ஃபேமிலியில வந்துட்டு கடைசியா இருக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த கதை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருந்த பொண்ணை வச்சு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அப்சைட் டவுனும் ரியல் வேர்ல்டும் மெர்ஜ் ஆயிருக்கிற சமயத்துல இதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்சைட் டவுன்ல இருந்து எந்த விஷயமே வரவிடாம தடுத்து போலீஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கு நடுவில் இவங்க வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஜம்ப்ங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ ஒண்ணு நடந்து இந்த வெக்னா வந்துட்டு ஏதோ ஒரு வழியாக வீலர் ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த கடைசி குட்டி பாப்பாவை வந்துட்டு கனெக்ட் பண்ணி அந்த பாப்பா மூலியமா தான் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அங்கிருந்தா கதை நகருது. அண்ட் 2 முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு ஆபத்துங்கிறது இருக்கு. ஒன்னு மேக்ஸ், இன்னொன்னு வில்லு. வில்லு தான் ஃபர்ஸ்ட் வெக்னாவால தாக்கப்பட்டவன். அண்ட் மேக்ஸ் இப்போதைக்கு கோமால இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட மேக்ஸை வந்துட்டு உறிஞ்செடுக்கிற அந்த சமயத்துல இருந்து மேக்ஸை வந்துட்டு காப்பாத்திருந்தாங்க. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காங்க. இந்த ஷாட்ல வந்துட்டு லூக்கஸே வந்துட்டு மேக்ஸ் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாரு எங்கேயோ. ஸோ மேக்ஸுக்கு வந்துட்டு ஆபத்து இருக்கு அண்ட் வில்லியமுக்குமே ஆபத்து இருக்கு. அண்ட் எண்டில் பார்த்தா வில்லியம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போற ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு பயங்கர எப்படி சொல்றது, வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறத வந்துட்டு ஏத்துக்க முடியல. ஏன்னா இவங்களை வந்துட்டு நம்ம வெளியில பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் நல்லா வெளியில அவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத. பட் இந்த சீரீஸ் உள்ள அந்த கேரக்டர்ஸ் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்புற மாதிரியே இல்லை. டே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஃபீலிங்கிறது இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே அந்த ஆக்ட்ரஸ் அந்த லெவனா நடிச்ச அந்த ஆக்ட்ரஸை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நிறைய இடங்களை பார்த்துருக்கிறது உண்டோ, இல்லை மற்ற படங்கள் ஏதோ ஒரு சில படங்கள் எல்லாம் நான் பார்த்துருந்தேன். பட் இவங்க இந்த சீரீஸ்ல அந்த 11 கேரக்டரா பார்க்கும்போது ஐயோ என்னடா டக்குன்னு வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வருது, அர்த்தம் செய்யுது. அண்ட் ஃபைனல் சீசன் இதோட முடியுது. ஸோ வால்யூம் 1 வந்துட்டு நவம்பர் ரிலீஸ் ஆகுது. அண்ட் வால்யூம் 2 வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஃபைனல் எபிசோட் வந்துட்டு நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகுது. இப்பவே நிறைய நியூஸ் போயிட்டு தான் இருக்கு. ஃபைனல் எபிசோட் 2 மணி நேரம் படமா ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு இப்போ ரீசெண்டா பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் சீரிஸோடைய அனிமே சீரீஸ்ல வந்துட்டு ஒரு 2-3 சீசன் 4 சீசன் நினைக்கிறேன். 4 சீசன் சீரீஸோடைய கண்டினியூஷனா கடைசியா ஒரு படம் வந்துட்டு இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா ஓடிச்சு, தமிழ்நாட்டுல பயங்கரமா ஓடிச்சு. ஸோ அதுக்கே அனிமையோடைய ஆடியன்ஸே வந்துட்டு இங்க நிறைய இருந்தாலும் கூட பட் இந்த தியேட்டரிக்கலா வந்துட்டு ஓரளவுக்கு ரன் இருந்த சமயத்துல இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு வந்துட்டு பயங்கர ரன்னுங்கிறது இருக்கும். நியூ இயர்க்குலாம் விட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு.
one last time. அடுத்து ஜூட்டோபியா 2 அந்த படத்தோட இன்டர்நேஷனல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய காட்டாம இருந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபுல் கதை தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓப்பனிங் வந்துட்டு இவங்க 2 பேர், அதாவது இந்த ஜூடி ஹாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன். அவங்க 2 பேர் இப்போதைக்கு பார்ட்னரா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று அட்டன் பண்றதுக்கு போறாங்க. அது என்ன ஈவெண்ட்னு தெரியல. அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பாம்பு வந்துருது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெப்டைல்ஸ், இந்த மிருகங்கள் எல்லாமே இந்த உலகத்துல வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆபத்தானவங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எப்படியே வந்துட்டு நம்ம ஊர்ல கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி போல இருக்குது. ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க இந்த ஜூட்டோபியாக்குள்ளேயோ அல்லது சிட்டிக்குள்ளேயோ வராம தனியா வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாம்பு வந்துட்டு யாரையோ தேடிட்டு அந்த ஈவெண்ட்ல வந்து ஸ்டேஜ் முன்னாடி நிக்குது. எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுறானுங்க. இப்ப போலீஸ்ல இருந்து என்ன உத்தரவு வருது அப்படின்னா, இந்த ஜூடி ஹாப்ஸும் சேர்ந்து அந்த பாம்பு பிடிக்கணும், பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் அசைன்மெண்டா வருது. இதை நீங்க முடிக்கலன்னா அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல் சொல்லும் போது, வேற வழி இல்ல, அவங்களை பிடிச்சிதான் ஆகணும். அந்த பாம்பு பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. நடுவுல அந்த பாம்பு வந்துட்டு, நாங்க ஒன்றும் ரொம்ப கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நாங்க எங்களுடைய சைட்ல இருந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. ஸோ அந்த படத்தோட எண்டு அப்படிங்கிறது, இந்த ஜூட்டோபியாங்கிறது எல்லா மிருகங்களுக்குமே ஏத்த ஒரு இடம். இந்த பாம்புகள் இதெல்லாம் விஷப்பாம்பு அப்படி இருந்தாலுமே அதுக்கும் இந்த இடம் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி எல்லாரையும் புரிய வைக்கிறது அந்த கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாப்போம். நடுவுல ஒரு இந்த கேரக்டர் மூலியமா தான் இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்மள வந்து கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு இதெல்லாம் காட்டுறாங்க. அண்ட் நம்ம ஃபேவரட்டான அந்த எலி வந்துட்டு ஒண்ணு இருக்குமே, ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ ரொம்ப பயங்கர ஃபன்னா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். Hey, Flash, 100-yard dash. We need to get across town. No problem. Disney Zootopia 2. In theaters November 26th. Tickets available now. அதுக்கப்புறம் ஆரம்பலை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடி அந்த குட்டி டீசர்ல சொன்ன மாதிரி தான், டீசர்ல வந்துட்டு காமிச்சபடி வந்துட்டு நிறைய பொண்ணு இவரோட வாழ்க்கையில கடந்து போகுது. ஃபைனலா இப்ப கடைசியா இருக்கிற இந்த பொண்ணு கூட இவர் சேர்ந்தாரா இல்லையாங்கிறதா கதைங்கிற மாதிரி டீசர்ல தெரிஞ்சுது. அதேதான் இப்பயுமே சில விஷயத்த மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூலு காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணு கடந்து போறாங்க. 5வது கேர்ள் ஃப்ரெண்டா அஞ்சலிங்கிற பொண்ணு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மேட்ரிமோனியில போய் வேலை பார்க்குறா. அந்த மேட்ரிமோனியில இவருக்கு மேல வேலை பார்க்குற பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மேட்ரிமோனியில இருக்கிறவங்க அதுல வாழ்ந்ததுனால, ஸோ வர்றவங்களை வந்துட்டு இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அவங்கள கிளைண்ட்ஸா வந்துட்டு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு. பட் இவர் வந்துட்டு சினிமால வர மாதிரி லவ் பாக்குறவரா இருக்காரு. சிம்பு சார் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அவர் வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த இது ஆல்ரெடி ஒரு படத்துல வச்சிருப்பாங்க, லவ் வந்துட்டு நம்ம போகக்கூடாது, அதுவா வரணும், போட்டு தாக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைலாக் போட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு பயங்கர ப்ராக்டிக்கலா இருக்கு, லவ் பாக்குறது ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு. பட் இவர் வந்துட்டு அப்படி இல்லாம ரொம்ப எமோஷனலா பாக்குறாரு. அண்ட் நடுவுல வந்துட்டு நீங்க ஒன்னும் ஹீரோ கிடையாது அஜித், ஜஸ்ட் ஒரு ஃபைலை ஃபோர்ஜ் பண்ண ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஃபைலு என்ன ஃப்ராட்ஸுங்கிறது தெரியல. பட் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அதனால ஹீரோயினுக்கும் வந்துட்டு சண்டைங்கிறது ஏற்படுது. அண்ட் அவங்க அம்மாவெல்லாம் உன்னை இவ்வளவு நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. ஸோ பெருசா ஏதோ ஒன்று நடக்குது. பார்ப்போம். பயங்கர ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், ஒரு ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். நவம்பர் 7 ரிலீஸ் ஆகுது. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவா நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைகில போட்டு திருப்பணும். இதாண்டா லவ். அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், பூஜா இதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சித்தோனுடைய டயக்ராம் படத்தோடைய பூஜை விட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இவர் நடராஜன் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ பூஜை வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஷூட் போயிட்டு எப்போ ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம சியான் 63 அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சின்ன போஸ்ட் மட்டும் விட்டுருக்காங்க. என்ன, இந்த ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது, ஜஸ்ட் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற போஸ்டர். இது ரிலீஸ் ஆனப்ப வீரதேசம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே இந்த ஒரு நியூஸுங்கிறது வந்துச்சு. சாந்தி டாக்கிஸ் மாவீரன் படத்தோடைய ப்ரொடியூசர் வந்துட்டு நம்ம இவரை வச்சு விக்ரம் சார் வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் தான் இந்த படம் சாந்தி டாக்கிஸ் பண்றாங்க. டைரக்டர் வந்துட்டு போடி கே ராஜ்குமார், இவர் வந்துட்டு டெபியூட்டன்ட் போல இருக்கு.
இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணாரு என்ன எதுங்கிறது தெரியல. பட் பார்ப்போம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்துச்சு அப்படின்னா என்ன எதுங்கிறத பார்க்கலாம். அது தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சாங்ஸா பார்க்கும்போது ஆண் பாவம் பொல்லாதுல வந்து மணமகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர்லேயே இந்த சாங்கிறது இருக்கும். ஸோ அந்த சாங் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க போல சென்னையில். அந்த ஈவெண்ட்ல இதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்கோட சேர்த்து ஒரு லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பாட்டு மஜாவா இருந்துச்சு, பயங்கர ஒரு வைபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காந்தா படத்துல இருந்து ரேஜ் ஆஃப் காந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்ற மாதிரி எம்.ஆர். ராதா சாரோடைய இதுதான் போல இருக்குது. அண்ட் வாய்ஸ் ஓவருமே வந்துட்டு மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. எம்.ஆர். ராதா சார் மாதிரி மிமிக்ரி பண்ணி சில டயலாக்ஸ் அவங்க மாற்றி ஆட் பண்ணியிருக்காங்க. யோகி பி பாடியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் ஒரு தமிழ் பாட்டு. நடுவில் தெலுங்கு லிரிக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கு, பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சாங் நீங்களே கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரு சில மாசங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ரிவால்வர் ரீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷோட ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க தமிழ்ல. அப்ப அனௌன்ஸ் ஆனது இப்பதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா தான் கீர்த்தி சுரேஷ் பர்த்டே வச்சு நினைக்கிறேன், 10 நாள் முன்னாடி அப்பதான் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் கவனிக்கல. ரிவால்வர் ரீட்டால இருந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சாங் ஷான் ரோலர் மியூசிக். யூனிக்கா இருக்கு சாங், ரொம்ப யூனிக்கா இருக்கு. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிவால்வர் ரீட்டா இந்த ப்ரோமோ எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அதுல வந்துட்டு நார்மலா வந்துட்டு நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி வந்துட்டு ஏதோ கையில இது வச்சிருக்கணும், இந்த காய்கறி கூடைய கையில கொண்டு வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டு பயங்கர மாஸ்க் காமிச்சிட்டு திரும்பவும் நார்மலா அந்த காய்கறி கூடையை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஞாபகம் தான் நினைக்கிறேன். எப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரோமோ பார்த்த மாதிரி ஞாபகம். 2-3 மாசம்லாம் இல்லை, இது ஒரு 7-8 மாசம் இருக்கும். நான் தான் நடுவில் ஒரு 3 மாசம் காணாம போயிட்டேனே. ஜனவரி பிப்ரவரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பவே இந்த ப்ரோமோ வந்துருந்தது. ஸோ அப்போதைக்கு ஷூட்டிங் முடிச்சிருப்பாங்க போல. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து லீக்ஸ் அண்ட் இன்டர்வியூல கிடைச்ச நியூஸஸ். ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு நம்ம ஏகே சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பல வருஷங்கள் கழிச்சு ஒரு வீடியோ இன்டர்வியூ. ரீசெண்டா ஏதோ ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இப்போதைக்கு வீடியோ இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. இதுல என்னன்னா AK-64 பத்தி பேசியிருக்காங்க, அடுத்த படம் இல்லையா. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு F1 படத்தை ரீமேக் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிரிச்சுட்டு அந்த கேள்வி எப்படி கடந்து போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் F1 படத்தை ரீமேக் பண்றதுங்கிறது ஒரு தேவையில்லாத அணின்னு தான் சொல்லுவேன். ஒரு கல்ட்டு படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு கெடுக்காம அதை பேசாம விடுறதே நல்லது. எடுத்து நல்லா வந்துட்டா நல்லா இருக்குமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சாலுமே அது அந்த ஒரிஜினலை வந்துட்டு அப்படியே விடுறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். வேண்டாம், தேவையில்லை இது. ஸோ இது கற்பனையா நல்லா இருந்தாலும் கூட ப்ராக்டிக்கலா புல் ஆஃப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி பார்ப்போம், அதை விட்டுருங்க. AK-64 பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்கும்போது ஜனவரி மாசம் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி AK சொல்லியிருக்காரு. பார்ப்போம் ஜனவரி மாசம் வருதான்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன OTT ரிலீஸ் பொறுத்தவரை October 31 நேத்திக்கு வந்துட்டு லோகா ரிலீஸ் ஆயிருக்கு, காந்தாரா ரிலீஸ் ஆயிருக்கு, இட்லிக்கடை ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே சூப்பர் படம், 3மே மஸ்ட் வாட்ச், கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் November 4 வந்துட்டு பேட் கேர்ள் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு 4 நாள்ல. ஸோ நான் இதை விடவே மாட்டேன். பேட் கேர்ளுக்கு நான் ஷவுட் அவுட் கொடுத்துட்டே இருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. இன்னமும் நீங்க பேட் கேர்ள் படத்தை தியேட்டர்ஸ்லேயே மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த November 4 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா பாருங்க. நீங்க வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்னை பொறுத்தவரையும் இது என்னடா ஒரு சின்ன படம், யாரு என்னன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம போய் உட்காந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கார பிளாங்கா உட்காருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டி. ஸோ சூப்பரான படம். இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. OTT ரிலீஸ் ஆகுது November 4, பாருங்க எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. அதை தொடர்ந்து ரூமர்ஸா பார்த்தா மின்னல் முரளி 2 படம் வந்துட்டு எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரூமர் வந்திருக்கு. இது ஏன் நான் இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னா, ரூமர்ஸே பெருசா என் வீடியோல சொல்ல மாட்டேன். பட் இவங்க சொல்ற ரூமர்ஸ்ங்கிறது லாஜிக்கலா இருக்கா அப்படிங்கிறத நான் எக்ஸாமின் பண்ணிட்டு லாஜிக்கலா இருந்தா மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரூமர் கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, போன வாரம் வீடியோல தான் நான் சொல்லியிருந்தேன் அதிரடி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பூஜை கூட போட்டிருந்தாங்க. அந்த அதிரடி படத்தோட ரைட்டர் வந்துட்டு மின்னல் முரளி படத்தோட டைரக்டர் வந்துட்டு மின்னல் முரளி படத்தோட ரைட்டர் அண்ட் மின்னல் முரளி படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டர், இவங்க 2 பேருமே இந்த படத்தை லீடா பண்றாங்க வித் வினீத் ஸ்ரீனிவாசனோட 3 ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸா பார்த்தா அந்த ஆக்டர் அண்ட் டைரக்டர் இப்ப 2 பேருமே ஒன்னா தான் இருக்காங்க, ஒன்னா அடுத்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போது மேபி அந்த இடத்துல மின்னல் முரளி 2 பத்தி ஏதாவது ஒரு டிஸ்கஷனுங்கிறது இவங்க பண்ணிருக்கலாம். ஸோ அதுதான் காதுக்கு மாதிரி இப்போ ஒரு நியூஸா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மின்னல் முரளி 2க்கு ஏதாவது ஒரு ஐடியாவோ, ஏதாவது ஒரு பிச்சோ, இன்னும் ஒரு கான்செப்ட் ஐடியாவோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அதை எவனோ ஒட்டி கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ சொல்ற மாதிரி இந்த ரூமர்ஸ் எல்லாமே நான் படிப்பேன்னா எல்லாமே எனக்கு தெரியும். என்னென்ன இண்டஸ்ட்ரியில இப்ப என்னென்ன ரூமர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அதை நான் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி இது லாஜிக்கலா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது மேபி உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பட் இது எடுத்தாலுமே
இந்த அதிரடி படம் வந்துட்டு 2026 ரிலீஸ் ஆகுது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மின்னல் முரளி 2 எல்லாம் வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். அது இல்லாம இந்த அதிரடி படம் எல்லாமே டொவினோ தாமஸ்க்கு லோகா சாப்டர் 2 இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு அவர் தான் லீடு. ஸோ அதுல வந்துட்டு எத்தனையோ கேரக்டர் வந்துட்டு அந்த அண்ணன் தம்பிங்க அத்தனை பேர் இருக்காங்க. அதுல எத்தனை கேரக்டர் படத்துல காட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவே ஒரு படம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மின்னல் முரளி 2 எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்பவே ரொம்ப முன்னாடி பார்ப்போம் என்னோட சொல்லிட்டு. அது தொடர்ந்து வந்துட்டு லேட் இம்ப்ரெஷன்ஸ், ஓஜி அண்ட் மிராய், தே கால் மீ ஹோஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெலுங்குல ரிலீஸ் ஆன பவன் கல்யாண் படம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இதுதான் பவன் கல்யாணுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 100 கோடியாமா. ஸோ இதுவரை ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே 100 கோடி அடிச்சதுல இதுதான் ஃபர்ஸ்ட் 100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மேபி இந்த படம் வந்துட்டு பவன் கல்யாணுக்கு நம்ம ரஜினிக்கு எப்படி ஒரு பேட்டை அமைஞ்சதோ அது மாதிரின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு திருப்பி விட்டது. பேட்டைக்கு முன்னாடி வரையுமே கொஞ்சம் அந்த போன ஜென்ரேஷன், அதாவது 90s ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தார் இல்லையா, இந்த பேட்டைக்கு அப்புறமா தான் இந்த 2Kவுக்குமே வந்துட்டு அவரை பிடிக்க ஆரம்பிச்சது, அந்த மாதிரி நடந்தது. மேபி இந்த ஓஜி அப்படிங்கிறது பவன் கல்யாணுக்கு இந்த 2K சைடு திருப்பி விட்டதா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 100 கோடி அடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஓஜி பொறுத்தவரை நான் தியேட்டர்லயே பார்த்திருப்பேன், காசெல்லாம் இருந்தது. பட் நான் ஏன் பார்க்கல அப்படின்னா ரிவ்யூஸ் பார்த்துட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். ரிவ்யூஸ்ல சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விக்ரம் மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஜிபி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஜிபி மாதிரியா, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் படம் பார்த்தா ஜிபியு மாதிரி தான். பட் அதை வந்துட்டு என்னன்னா ஜிபியூல வந்துட்டு ரெஃபரன்சஸ் அண்ட் ஃபன்னுக்காக பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ரைட்டிங்காவும் கதையாவும் ஜாஸ்தி பண்ணியிருந்தா என்ன இருக்குமோ அதுதான் இந்த ஓஜி. சூப்பரா இருந்துச்சு படம். அண்ட் ஓவர் பவர்ட் கேரக்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மார்வல், இது நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கேப்டன் மார்வல், நேமோர், ஆடம் வார்லாக், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் பவர்ட். இவனுக்கு வந்தானுங்கெல்லாம் எதிரில் எவனுமே நிக்க முடியாது, அச்சு தூக்கி போட்டு போயிடுவானுங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை எல்லா படத்துலையும் இறக்கிட முடியவே முடியாது. மிகப்பெரிய படங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது இவனுங்க இறங்கவே செய்வானுங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு கதை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம சினிமாலையுமே நம்ம படம் பண்ணும் போதுமே சரி, ஒரு கேரக்டர் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் எல்லா சீன்லையும் வந்து வந்து நின்றுட்டு இருந்தா நமக்கு வந்துட்டு எப்படியும் ஈஸியா அடிச்சிட போறான், நமக்கு எதுக்குடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது எஜ்ஜுக்கு போவே மாட்டாரு. ஜாலியா உட்காந்துட்டு எப்படி ஹீரோ வந்து அடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அது நடக்கக்கூடாது. அது நடந்தா ஒரு எப்படி சொல்றது, ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ங்கிறது இல்லாம போயிடும். இது ஜிபியூல நடந்துச்சு. ஜிபியூல எப்படி பார்த்தாலும் ஏகே வந்து எல்லாரையும் முடிச்சு கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க. அந்த படத்தை என்ஜாய் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே ஏகே ரெஃபரன்சஸ் மட்டும்தான். அதுவும் 2வது தடவை பார்க்கும்போது அதுவுமே எனக்கு சலிச்சு போயிடுச்சு. 2வது தடவை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரியா இருந்தது. நான் என் ரிவ்யூல கூட வந்துட்டு சூப்பர் படம்னு சொல்லியிருப்பேன். பட் 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அண்ட் ரீவாச் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் ஒரு டைம் பார்க்குற படம் தான். கதையுமே சூப்பரா இருக்கணும். இந்த படத்துல வந்துட்டு நிறைய பவன் கல்யாண் சார் படத்துல ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய சில மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல எனக்கு கிளியர் கட்டா தெரியல, நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க போல. செகண்ட் ஹாஃப்ல இந்த பத்ரி படத்துல ஒரு டிராவலிங் சோல்ஜர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் வரும். ஆக்சுவலா பத்ரி படம் வந்துட்டு பவன் கல்யாண் நடிச்ச படம் தான் தெலுங்குல. அந்த படத்தை தான் தமிழ்ல வந்துட்டு பத்ரின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துல இந்த டிராவலிங் சோல்ஜர் அதே சாங்கை வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சாங்கை தூக்கி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு தீம் ட்ராக்ல தமன் சொரிய வச்சிருக்காரு. அதெல்லாம் பீக்கு. கண்டிப்பா பவன் கல்யாண் சார் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது பயங்கர ட்ரீட்டா இருந்திருக்கும். அண்ட் அது மட்டுமே இல்லாம கதையுமே பயங்கர ஸ்ட்ராங்காவே எழுதியிருக்காங்க. கதை ஒரு யூஸ்வலான ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லர் தான். இந்த யாக்கூசாவெல்லாம் வந்துட்டு தக் லைஃப்ல போட்டு தாக்கி வச்சிருந்தாங்க, வெறியாகி போயிடுச்சு. இந்த படத்துல அந்த யாக்குசாவெல்லாம் பயங்கர அமேசிங்கா காமிச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கொரியன்காரங்களையும் நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜாப்பனீஸ்காரங்களையும் நடிக்க வச்சு ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அந்த யாக்குசா ரெஃபரன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்தது. அண்ட் இவங்க பிரியங்கா மோகனுமே ஒரு சின்ன போர்ஷன் தான் வராங்க. அவங்களுமே ரொம்ப கிரிஞ்சு பண்ணாம, ரொம்ப வந்துட்டு போட்டு இழுத்தடிக்காம, கதையை பிளாட் ரொம்ப எடுக்காம டக்குன்னு அவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸுக்கு எவ்வளவோ அவ்வளோ வந்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ செத்து போயிடுறாங்க. ஒரு சின்ன போர்ஷன் தான். ஸோ சொல்லிட்டு எல்லாமே பக்காவா இருந்தது. என்னை பொறுத்தவரை இந்த படத்துல குரான் சொல்றதுக்கு எனக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. என்ன பெருசான்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நடக்கும். பட் உங்களை வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு அதை வந்துட்டு தள்ளும். எப்படா ஹீரோ வரப்போறாருன்னு சொல்லிட்டு அந்த சீட் எட்ஜ் ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும். ஜிபியூல இல்லாதது அதுதான், இந்த சீட் எட்ஜுக்கு தள்ளுறது இருக்குல்ல. ஏன்னா மத்த எல்லாருமே ஆபத்து பயங்கர ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது ஐயோ வந்து தொலைடா ஹீரோ எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வந்தோன்னு முடிச்சு கட்டிடுவாரு ஒரு 2 நிமிஷத்துலயே. ஆனா அது அங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இப்ப காந்தாரால வந்துட்டு இந்த கடவுளோட என்ட்ரி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பெரிய போர் நடந்து முடிச்சு கடைசியா தான் கடவுள் என்ட்ரியே வரும். வந்த உடனேயே 2 வில்லன்ஸுமே செத்து போயிடுவாங்க, வந்த கொஞ்ச நேரத்திலேயே. அவ்வளவுதான். அந்த ஓவர் பவர் கேரக்டருங்கிறத ஒண்ணு எழுதிட்டீங்கன்னா அது வந்த உடனே எதிரில் எவனும் இருக்கக்கூடாது, முடிச்சு கட்டிடணும், அப்படி இருக்கணும். அது பெர்ஃபெக்டா இந்த படத்துலயுமே இருந்தது.
அவன் என்ட்ரி ஆகிற வரையும் வில்ல ஆடுன்னு ஆடிட்டு இருப்பான். அந்த கம்பீரங்கிற கேரக்டர். இந்த கம்பீர என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வில்ல அவ்வளவு முடிஞ்சு வச்சு. அது வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. தான் என்ன படம் பண்றோம், தான் என்ன மாதிரி ஜான்ரல பண்றோம், யாருக்கு பண்றோம், இதெல்லாம் கான்சியஸா தெரிஞ்சுட்டு பண்ணா மட்டும்தான் இப்படி எல்லாம் படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தது நானி 32 இவர் தான் பண்றாரு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது மிராய். மிராயை பொறுத்தவரை எனக்கு வந்துட்டு நான் முன்னாடியே அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பே சொல்லியிருந்தது தான். ரொம்ப சிம்பிள் தான், குட் விசஸ் ஈவில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே கான்செப்ட் தான். ஒரு இம்மோர்டாலிட்டி பவர் இருக்கக்கூடிய ஒரு ராஜா வந்துட்டு தன்னுடைய பவர்ஸை ஒரு 9 புக்ல அடைச்சு 9 புக்கை வேற வேற இடத்துல போட்டு வச்சிடுறாரு. அதை தேடிட்டு வில்லம் போறான் இம்மோர்டாலிட்டி பவருக்காக. அந்த 9 புக்கை கலெக்ட் பண்ணானா இல்லையா, அவன் என்ன ஆனா அப்படிங்கிறத மீதி கதை. இதுக்கு நடுவில் ஹீரோ யாரு, அவருடைய அம்மா, அவருடைய பிளாஷ்பேக்கு, அவர் மிராய் அப்படிங்கிற ஒரு வெப்பன், நம்ம ராமர் வச்சிருந்தால ஒரு பானம், ஒரு வில்லு, அந்த வில்லு தான் ஒரு கம்பா மாதிரி மிராய் அப்படிங்கிற ஒரு வெப்பனா இருக்கு. அந்த வெப்பனை எடுத்தாதான் வில்லன் அடிக்க முடியுங்கிற சுச்சுவேஷன்ல ஹீரோ கலெக்ட் பண்ணாரா இல்ல இந்த வெப்பனை, என்ன ஆச்சு அப்படிங்கிறத மீதி கதை. பயங்கர சூப்பரான விஷயம், பயங்கர ஃபன்னான படம், ஜாலியா இருக்கும். இது வந்துட்டு பயங்கர குட் விசஸ் ஈவில் அப்படியே பயங்கர பயமுறுத்தி அப்படிலாம் இல்லாம இந்த கான்செப்டை வந்துட்டு இப்ப நம்ம அவங்களும் இதை கான்சியஸா பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு படமா பண்றோம், பட் நம்ம அதை எப்ப பண்றோம், 2025ல பண்றோம். அப்ப அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசா திணிக்காம ரொம்ப புஷ் பண்ணாம அந்த ஜான்ரா மேலோட்டமா வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாவே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு படத்தை கொஞ்சம் ஜாலியாவே தான் எடுத்திருக்காங்க. படத்துல இந்த சீரியஸ்னஸ்ங்கிறது இருந்தாலுமே நிறைய இடங்கள் ஜாலியா தான் நகருது. இவங்களுமே தான் என்ன படம் பண்றோம், எங்க பண்றோம், எந்த வருஷத்துல பண்றோம் அப்படிங்கறது கான்சியஸா பண்ணிருக்காங்க. எப்பயோ நாங்க 90sல பண்ண மாதிரி அந்த கான்செப்ட்ல இவங்க எடுக்கவே இல்லை. பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. அந்த சில இடங்கள்லாம் காமெடி பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அகஸ்திய முனிவர் ஆக்சுவலா இந்த கல்கியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் இருக்குல்ல, இதிகாசப்படி அஸ்வத்தாமன் கேரக்டர் வந்துட்டு இம்மோர்டாலிட்டி பவர் அவருக்கு இருக்கும், சாபம் விட்டுருப்பாங்க. அதுதான் இதிகாசத்துல எனக்கு தெரிஞ்சது. பட் அகஸ்திய முனிவருக்கு இம்மோர்டாலிட்டி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் அகஸ்திய முனிவர் இந்த படத்துல வராப்புல, அவர் இதிகாசத்துல இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஒரு கேமியோ மாதிரி ஜெயராம் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. ஸோ அகஸ்திய முனிவருக்கு என்னன்னா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வராரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வராரு. செகண்ட் ஹாஃப்ல வரும்போதெல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் நீங்க யாரு அப்படின்னு, நான் அகஸ்திய முனிவர். எது அப்படின்னு ஏஜின்னு கூப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. டேய் என்னடா அவரை கூப்பிட்டு வந்து இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கர கூலிங் கிளாஸ் போட்டு டெம்போல உட்காந்துட்டு அதெல்லாம் பயங்கர ஃபன்னா இருந்தது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் பயங்கர ஃபன்னா காமெடியா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃப்ளோவுமே சூப்பரா இருந்துச்சு, அந்த ஸ்கிரீன் பிளேல உள்ள அந்த ஃப்ளோ. ஏன்னா எனக்கு என்னன்னா என்ன குறை அப்படின்னா வில்லனுக்கு சூப்பர் ரைட்டிங் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வில்லனுடைய பிளாஷ்பேக் அதெல்லாம் காட்டினாங்க. ஓகே, இவன் வந்துட்டு சும்மா வில்லன் கிடையாது, இவனுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இவன்லாம் இப்படிப்பட்ட ஈவில் அப்படிங்கிறது. பட் ஹீரோவுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அவன் ஒரு சோசன் ஒன், அவன் பிறந்ததே வில்லன் அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு மாஸ்டர் படத்துல வந்துட்டு இப்ப பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல பவானி அடிக்க போறான், அதான் கதை. பட் அவன் ஜேடியா எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருப்பாங்கல்ல, ஜேடியா அவன் ஒரு டீச்சரா எப்படிப்பட்டவங்கிறத அதை பெருசா அந்த மாதிரி இந்த படத்துல இவன் ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லயும் ஒரு பிராண்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸை வாங்கி டபுள் விலைக்கு விற்கிறது தான் வேலையா பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவன் இந்த கேரக்டரா, அதாவது இவன் வந்து மிராய் அதை எடுத்து ஒரு சோசன் பண்ணா இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் இப்படிப்பட்டவனா, எந்த மாதிரி ஒரு ஆளு, இவன் வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத காட்டாம ஸ்ட்ரெயிட்டா அந்த கதைக்குள்ள போயிட்டாங்க. அது மேபி ஒரு மாதிரி மோசமா இருந்துச்சு. இந்த கேரக்டரா ஒண்ணுமே இல்லையே, வெறுமனே இவன் பிறந்தது என்ன, அந்த மிராய் எடுத்து இவன் அழிக்கிறதுக்காக மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, லவ் ட்ராக்கு போயிட்டாங்க. அது மட்டும் தான் குறை. மற்றபடி படம் சூப்பரான படம். இதையுமே கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க, சூப்பரான படம். அதுக்கப்புறம் பக்கெட் லிஸ்ட் மூவி. இந்த பக்கெட் லிஸ்ட்ல வந்துட்டு எடுத்து பார்த்தா பக்கெட் நிரம்பி வழிகிற அளவுக்கு அத்தனை படங்கள் இருக்கு. அதுல ஒரு படத்தை இந்த வாரம் பார்த்திருந்தா ஆரண்ய காண்டம். ஸோ ஆல்ரெடி நான் சூப்பர் டீலக்ஸ் பார்த்திருக்கேன், நினைவு ஒரு பறவையுமே பார்த்திருக்கேன். ஸோ இந்த ஆரண்ய காண்டம் மட்டும் தான் டிகேவோட படத்துல நான் பார்க்காத படம். ஸோ அந்த படத்தை இந்த வாரம் பார்த்துட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டெக்ஸ்ட் போடுறாங்க, கிளைமேக்ஸ்ல ஒரு டெக்ஸ்ட் போடுறாங்க. அது மேட்டர் தான். எது தர்மம், தனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு தோணுதோ அதை செய்யறதே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் டீலக்ஸ்ல என்ன கதை, நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சிச்சுவேஷன், ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஏற்படும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த இன்சிடென்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு கோ த்ரூ பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஒரு சம்பவங்கிறது நடக்கும். உதாரணத்துக்கு வந்துட்டு தான் புருஷன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவன் திரும்பி வரும்போது திருநங்கையா வரான். ஸோ இந்த ஒரு விஷயத்த பாக்குறவங்க ஷாக் ஆயிட்டு இந்த சிச்சுவேஷனை எப்படி கோ த்ரூ பண்றாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத கதை. இந்த மாதிரி ஒரு 4 கதை இருக்குமா சூப்பர் டீலக்ஸ்ல. அதே மாதிரி இந்த படத்துல பல வேற இடங்கள்ல வேற ஆபத்துல மாட்டிக்கிற கேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க எது நியாயம்னு படுதோ அதை செய்யறாங்க.
தப்போ ரைட்டோ எனக்கு இதை செய்யணும், இதை செஞ்சா நான் தப்பிச்சிருவேன், ஸோ இது நியாயமா தப்பான்னு யோசிக்காம நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒரு விஷயம் செய்யறாங்க. அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, யார் தப்பிச்சா யாரு பொழைச்சா யாரு செத்தா அப்படிங்கறதா கதை. ரொம்ப சிம்பிள், பயங்கர சூப்பரான ஒரு படம். ஒரு அந்த அப்பவே வந்துட்டு இந்த ஒரு எப்படி சொல்றது, இது சொல்லுவாங்க பேரு கூட, இந்த மாநகரம் படத்தோட ஜான்டர் தான், ஏதோ மறந்துட்டேன். இந்த 4 கதை ஒரு இடத்துக்கு வரதுக்கு ஒரு ஜான்டர் பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஸோ அதை வந்துட்டு அப்பவே பண்ணியிருக்காரு, பயங்கர சூப்பர். ஸோ எனக்கு என்னன்னா, லோக்கி வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப பெருசா ஹைப் பண்ணிட்டே இருப்பாரா, அதனாலே எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்தேன், நல்லா இருந்தது, சூப்பர் படம். இந்த படமே செக் பண்ணி பாருங்க பார்க்கலைன்னா. ஸோ இதோட இந்த வாரத்துக்கான எல்லா விஷயமும் முடிஞ்சது. இந்த வீடியோ பெருசா ரொம்ப லாங்கா பெருசுன்னு நினைக்கிறேன். ஸோ கட் பண்ணி தூக்கி போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸை ஸ்ட்ரக்சர்லாம் மேக் பண்ணி ப்ராப்பராக பண்ணுவோம். சும்மா எனக்கே வளர்ற மாதிரி இருக்கு வீடியோஸ்லாம், அது கொஞ்சம் சரி பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வீடியோல, அதாவது இந்த வாரம் இந்த ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, 3 படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அந்த படத்துல ஏதோ ஒரு படம் நான் பார்த்துட்டு அதோட ரிவ்யூவோட வரேன். ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பாய்.